இஸ் டே 3. ஸோ நம்ம வந்து டுவர்ட்ஸ் வட்டவடா போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஸோ எப்படி போக போகிறோன்னே தெரில, ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் வட்டவடாக்கு. செக் போஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோன்னா வில் பி கோயிங் டு தி வட்டவடா. ஸோ லெட்ஸ் see the view of the வட்டவடா. ஓரத்துலேயே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் போயிட்டுனா நம்ம ரீச் ஆகிடுவோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து வட்டவடா அந்த செக் போஸ்ட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு வெஹிக்கிளும் வந்து என்ட்ரி போட்டை தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் ஸோ. ஏன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி போட்டு இப்போ காரில் ஏறுறாரு. ஸோ காரு நம்பர் நோட் பண்ணுவாங்க. ஸோ வட்டவடா கிராம பஞ்சாயத்து. ஸோ இதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா வண்டியோட நம்பர் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க போல். மூணு வண்டி இப்போ இங்கேருந்து கீழே செக் போஸ்ட் காத்திராய்க்கு வந்தப்படக்கூடாது இறங்கக்கூடாது போட்டு எடுக்கும். நாங்கள் நார்மல் செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே ரிட்டர்ன் போட்டு எல்லாம் வண்டி ஓகே பேக்கில் ஸோ வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெல்கம் டு வட்டவடா கிராமம். இந்த வழியாக போனோம்னா அந்த என்ட்ரி போட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப் டு 6 o'clock வரைக்கும் தான். வெளியே போக முடியாது, போயிட்டு டக்குன்னு வந்துடணும். ஸோ 6 o'clock வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிடும். ஓகே, வட்டவடா. வா இப்போ தாங்க சீனி வேறு. இப்போ பாருங்க, இப்போ தாங்க ரோடு. இதாங்க ரோடு. Do not enter inside grassland. ஓகே, ரெஸ்ட்ரிக்டட் ஜோன். ஏன்னா இதுக்குள்ளே என்ட்ரா கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். See the right side, the mountains are there. Wow. வர்த்து வரணும். மூணாருக்கு வந்து வர்த்து. From Chennai, we are traveling from to view the Munnar place. Wow, beautiful. பாருங்க குரங்கு. monkey boys. அது ஒரு குழந்தைங்களாம் இருக்கு. ஒன்றும் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. Do not enter inside the grassland. இங்கேயும் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நோ என்ட்ரி தான். ரோடு பாருங்க, ஐயோ அழகு தான். தாண்டா அழகான ரோடு. நல்லா ஒரு பாட்டு கேட்டு ஜாலியாக போகலாங்க.
ஒட்ட வராங்க. கை ஊட்டிட்டே போறாங்க, சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வட்டவடம் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து வட்டவடம்னா என்னது தெரியாதா? ஆமா, இங்க வடை எல்லாமே அப்படியே வாங்கி தாவா? அதுக்கு இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள ஒரு மேப் இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கு, ஏது இருக்குன்னு. ஓகே, இப்போ எங்க போறோம்னா வியூ பாயிண்ட் ஃபால் டைகர் கேவ். டைகர் உள்ள இருக்கும், சவுண்ட் கொடுத்தா வரும். அப்படியா? என்ன சவுண்டு கொடுத்தா வரும்? விடு, சவுண்டு விடு. வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்லு? ஏன்? ஆல்ரெடி இந்த டைகர் சுத்திக்கிட்டு இருக்கு. இவன் வந்து டைகர் இல்லை, மான். ஆமா, மானல டைகர் வந்துரும். அப்போ கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். ஆச்சு சாப்பிட்ருவான். உள்ள போய் நீ இங்கே வீட்டுக்கு போகும்போது நீ டாமினர் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இல்லண்ணே, நான் பாஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன். பாஸ் பண்ணியா? அப்படி தோலை போட்டு வச்சிருவான். புலி அப்படி சாங் போட்டே வருவானே. எனக்கு மழை பெய்யறதால ஒரு ரெஸ்ட் எடுத்திருக்கோம், ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். அந்த பிரேக்ல சூடா மழைக்கு எதுக்கும் பிரெட் ஆம்லெட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பிரெட் ஆம்லெட்டும் ஒரு கட்டன் சாய் அடிச்சா. கட்டன் சாய். கட்டன் சாய். அது கட்டன் சாய். கேரளா பக்கம் வந்தா கட்டன் சாய். அதுதான் கட்டன் சாய். ஓகே, நம்மளுக்கு தெரியலப்பா கேரளா பத்தி. சரி, ஓகே, குடிச்சு பாப்போம். அப்போ லைட்டா அது பார்க்க மேகம் மாதிரி தானே? அது மேகம் இல்லை, அது வந்து மவுண்டெயின். ஆனால் அது மேகம் தான் நினச்சேன். நான் எதிர்பார்க்கல மூணாறு இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனால் சீரியஸாக நானும் இது கூட வந்துருக்கேன். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரே வெயில் அடிக்கும், காண்டா இருக்கும், வேர்க்கும். ஆனா நேற்றுலாம் வந்து ரொம்ப குளிராகி போச்சு. எனக்கு லைட்டாக குளிராச்சு. நானே ஒரு இவர் ஆக்சுவலி வந்து நானே ஒரு ஸ்னோ கரடி, எனக்கே குளிருது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நான் வா, நல்லா தான் இருக்கு. இந்த ரோட்டுக்கு ஒருத்தன் கூகுள் மேப் போட்டு எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ரோடை பார்த்தீங்களா? அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆஃப் ரோடிங் போகிற ரூட் இது. ஆனால் நான் வச்சுருக்க கவாஸ்கி நிஞ்சா 300 வந்து இப்போ போயிட்டுருக்கேன். அதில் வண்டி கண்டிப்பாக நாசமாயிடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பள்ளங்க, ஃபுல்லாக சேரு வேறு. அதுவும் நிற்கிறானா பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்கான் நிற்காமலே. நம்ம எந்த ரூட்டில் போகிறோம் கூட அவன் சொல்லவே இல்லைங்க. வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா எங்களா ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் மேலே வந்து கவாசகி ரேசிங் டீம்னு இருக்கோங்க. அது பேசாமல் கவாசகி அட்வென்ச்சர் டீம்னு மாற்றிடலாம். பாருங்கள், அவன் கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. வட்டவடா வந்து வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கோசம் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ரோடு பாருங்கள். இந்த வண்டியில் போய் நான் வேறு போயிட்டுருக்கேன். வேறு ஃபுல்லாகவே பள்ளங்க. போய் எப்போதான் போய் ரீச் ஆகுறதுனே தெரியல. அவன் டாமினர் வச்சுன்னு இருக்கான், போயிடுவான். நம்ம கீழே சேஸ் வர பயங்கரமாக அடி வாங்க வர. எங்கே தான் போய் முடிய போதோ? டேய் எப்படா வரும்? டேய் சீக்கிரம்டா, ஸ்பாட்டுக்கு கூட்டு போற. டேய் பாடுறா, எவ்வளோ பெரிய பள்ளம்டா. டேய் என்னாச்சு? எங்கே தான் போகிறோம்? நம்ம தானே பைக்கில் போகிறோம். ஆமா அண்ணா, நான் இந்த கவாஸ்கி வண்டி வச்சு இது ஆஃப் ரோடிங் பண்ணிருக்கேண்ணா. நானும் எவ்வளோ பொறுமையாக ஓட்டு வரேன். பொறுமையாக தான் ஓட்டு வரேன். கல்லெல்லாம் பொறுமையாக ஏற்றுறேன். கவாசகி நிஞ்சா, சாரி நண்பா, உன்னை ரொம்ப இது பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆஃப் ஜீப்புக்கு தானே வருவாங்க. நாம பைக்ல வருவோம். எடுத்துருக்கேன் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு
வீடியோ சரியா? என்ன ஒரு வியூ காமிக்க சொல்லிட்டு வந்து 20 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு வச்சிருக்கான். நாங்க பார்க் பண்றதுக்கு லைட்டா அதாவது ஃபர்ஸ்ட் கேலயே 20 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 20 கிலோமீட்டர் இல்ல 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் கேல கொண்டு வந்திருக்கான். ஓட்ட 1000 ரூபாய் பெட்ரோல் இதுலயே போயிடும். 25 கிலோமீட்டர் இல்லையே 15 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர் மீட்டர்ல பாரு. 25 கிலோமீட்டர் பாய்ஸ். யாரா அது எவனா சொன்னது? நீங்க பாருங்க கஷ்டப்பட்டு கழுவி தொடச்சு கேவலமாயிடுச்சு வண்டியில பாருங்க ஆயிடுச்சு. அப்புறம் ஷாக்கப் சார் பாரு டேய் உள்ள மண்டை கொட்டி கொடே. அதோட பரவாயில்ல, முன்னாடி அந்த கார்டு இருக்குல்ல, இன்ஜின் கார்டு பாக்குற ஒரு கிலோ மண்ணு நிக்கிறது அதுக்குள்ள. காடுக்குள்ள பண்ணுதா? ஆமா மலையில எந்த ஊருடா இது? பயப்படாத, அண்ணன் தாங்க. அண்ணன் தான். ஃபைனலி கேம் டு ஸ்பாட். பார்த்து அதிசயமா பார்த்தாங்க, எப்படா பைக்ல வந்தீங்க அப்படின்னு. கஷ்டப்பட்டு வந்தது வண்டி ரொம்ப போகண்டா. அங்கே அந்த விரல் தான் வரும். எங்கே இவ்வளோதான் மலை ஏறி இருக்கும் மேலே. எந்த விரல் அதிகம்? ஆமாம், அந்த டேர்னிங் காமிக்கலாம், அங்கே இருந்து வரோம் நினைக்கிறேன். இது வந்து வட்டவடல ஹப்பு. நம்ம ஸ்லோப்லாம் மேலே ஏறி வந்தோம். இப்போ ஒரு ஹில்ல மேலே ஏறி இருக்கும். இப்போ திரும்ப ஹில்ல நிற்கிற இறங்கும். இந்த வழியில் இறங்கும். நான் கேஸில் பேசியிருக்கேன். இந்த வழியா இதெல்லாம் நினைக்கிறேன். அந்த எம்ஜிஆர் போய் கொண்டு வரலாம். அது மாதிரி போய் குடிப்போம். வீடியோ விட்டுமா? வீடியோ ஓகே, சண்டல விடுங்க. ஸ்டார்ட். அது சாட்டா இருக்கு. அவன் பார்த்து யாரை பார்த்தியான்னு கேட்கிறான். நீ மட்டும் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் இல்லையா? அவன் அந்த பையன் நல்லா பாடுறானே. அந்த பையனை வீடியோ எடுத்து வர வேண்டியதான். யார் அந்த பையன்? லிரிக்ஸ் பாடிட்டு இருக்கானே. வரலையா? இந்த பாட்டு தெரியாதா? சரி, பாட்டு ஆன பேர் எனக்கு கூப்பிடு சரியா? பாடு. கௌதம் But I did follow you. Okay, but Kozhikode, right? Yes. Yeah. So just follow me. Just follow me in Instagram, okay? Instagram? Yes. You are in Instagram? Yes, Abshar. Abshar? Abshar. Okay, just give me a request, Gautam Vasu. I will give a request to you. Photo. Yes. Kaka Vanda. Okay. Can you put in the YouTube? Sure. I will put a YouTube. So, just tell your name. Abshar. Abshar, you? Ovaisi. Ovaisi, you? Azim. Azim. Okay, just follow in the YouTube. Yes, So yes. I will be there in the YouTube. Your YouTube Roam with Gautam. name? Here. Gautam. Roam with Gautam. From with Gautam. Okay? Thank you so much. So see you. Instagram. I will just follow you. Yes, okay. Sure.
We don't have YouTube. We have only Instagram. Instagram, okay. So Instagram. Just tell me the Instagram name. Abshan. Abshan. Spell? Abshan. Abshan. I also Instagram. Oh, okay. I'll follow him. Just follow him. Okay, bye. ஓகே, இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். ஆனால் ஆஃப் ரோடிங் ஓகே, நல்ல ஒரு வியூ, நல்ல ஃபோட்டோ, வீடியோலாம் எல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய யூடியூபராக நான் இல்லை. ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து யூடியூப் சேனல் நேம் கேட்குறாங்க. ஓகே, ஃபைன். ஐ வில் ஃபாலோ தெம் இன் இன்ஸ்டாகிராம். அப்ஷான். பார்த்தீங்களா, புஷ்பா 2. ஓகே, now we are going to the சின்ன கனால். ஸோ 53 கிலோமீட்டர் இருக்குது இப்போ நான் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வில் பி சீயிங் ஆன் டுமாரோ. ஓகே, ஸோ டே 2 ஓவர். ஸோ நல்லா சுற்றி பார்த்தாச்சு. டைம் இல்லை, நான் காலைல போனது ரொம்ப லேட்டு. இங்கே ஆஃப் ரோடிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வர போகணும். ஓகே, see you guys, bye. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ டுவர்ட்ஸ் வட்டவடா செக் போஸ்ட். ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீனரிஷான ஒரு பிளேஸ். ஸோ இந்த மாதிரி நான் வியூ நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ பைக்கில் அதுவும் ஃபஸ்ட் டைம் டு ட்ராவல் இந்த மூணார் வட்டவடா. ஸோ சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாமே இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு செம சைலண்ட்டான ஒரு பிளேஸ். இந்த பிளேஸை பார்க்கும்போது அப்படியே இந்த ஃபாரினில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது, அப்படியே சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி. ஸோ ரோடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது, ஏதோ ஃபாரினில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்க. அதுவும் அந்த காட்டுக்குள்ளே அதை ஓட்டுறது அது தனி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஏதோ நாங்கள் வந்து ஏதோ வெளிநாட்டில் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. பட் வெளிநாட்டிலாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் மூணார். ஸோ நீங்கள் மூணார் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ யாராச்சும் பைக்கில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரோட் ட்ரிப், அதுவும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து பைக் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மஸ்ட் ட்ரை. கூகுள் மேப் போடுறான்னு சொல்லி எங்களை எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டான். ஆஃப் ரோடிங் போயிட்டு இருக்கேன் இப்போ கவாஸ்கி வண்டி வச்சு. கடைகளை பணந்து ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரைட்டான இடத்துல மூச்சு திணறுது. நான் வேறு ஏற முடியல, ரொம்ப மிஸ்டாக வேறு இருக்கு.
பண்ணி வச்சிருக்கியா? ஆனா ஆக்டிவிட்டி ஹிஸ்டரி ஆன் பண்ணி இருந்தா காமிக்கும். பண்ணிருக்கானு தெரியல. அது வந்து லாக் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும். ரோட பாக்கணும்னு சொல்ல. நல்ல பார்க்கணும். அதுக்கு என்ன அதுல விடுங்க. என்ன போகுமா என்ன அது கூட உடனே ஒரு யூடியூப் ஒன்று அச்சானே அந்த ரூட்டை பார்த்த உடனே நான் வண்டி கஷ்டப்பட்டு கொஞ்சம் நிறுத்துறேன். ரோடு நான் எங்கடா ரோட காணும்னு பாக்குறேன். அதுல போட்டிருக்கான் எஸ்டேட் பங்களான்னு போட்டிருக்கு. அப்படியே எவனோ பக்கெட்டுக்கு மண்ணை அள்ளிட்டு போகும்போது சொன்ன மாதிரி எவனோ நடந்து போறது ரோடு நெக்ஸ்ட் திரும்புறான். இல்ல பாலம் சந்தேகமாயிடுச்சு. ஆனா திரும்ப மேப் பார்த்தேன். எப்பா ராசா என் வண்டி வந்து சரி ஏதோ பசங்க கூட வந்துட்டோம். ஏதாவது பொண்ணு கூட வரும்போது இது மாதிரி ஆஃப் ரோட்ல போறோம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சுடா. சம்பவம் நடந்துருந்தேன். இப்போ உனக்கு தான் சம்பவம் நடக்கும். அவ்வளவுதான். சரி அத கூட உண்ணா. சரி ஆஃப் ரோடிங் கூட்டு போயிட்டேன். சரி ரொம்ப மன்னிச்சு விட்டேன். சரி இருந்தியா நீ எங்க போன? புட்டஸ்ட் போயிட்டான். நான் இத்தனைக்கும் ஆறு அடிக்கிறேன். டான் டான் நீ பாட்டு போற. ஒரு கடத்துல ஒருத்தனையும் காணும். நாங்க ரெண்டு பேர் இவனா மத்த ரோட்ல இந்த போறான். ரெண்டு பேர் நிக்கிறோம். பார்த்தா உன்னையும் தெரியல, லைட் எதுவும் வெளிச்சமும் தெரியல. அந்த ரோடு வரை இப்படி இருக்கு, ரோடு இப்படி இருக்கு, பள்ளம் இவ்வளவு பெரிய பள்ளம் இப்படி இருக்கு. அது எங்க ஏத்தது சொல்ல அங்க நின்றுக்கலாமோ அது ஏத்ததுக்கிட்ட. ஆமா அந்த ஒரு ரோடே காணும்டா. அத்திப்பட்டி காண மாதிரி ரோடே காணும்டா. அது ரோடு கிடையாதுடா. அது ரோடு கிடையாதுடா. அது ஊருக்காரங்க வந்து ஷார்ட் கட்ல மேலே ஏறி பஸ் ஸ்டாப் ஏற ரோடு ராசு. நல்லா பண்ணடா டே. ஆனா சத்தியமா 3 கூகுள் ரிவ்யூ கொடுத்து அது யாரும் காமிக்க வேணாம்னு சொல்லிடுங்க. சூப்பர் அடி. அது வந்து ஒரு ரோடே அல்ல, ஷார்ட் கட் அல்ல. ஷார்ட் கட் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். அல்ல ப்ரோ நிறைய எதிர்க்கு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது. அத்தனையும் பண்ணிட்டு வந்திருக்கோம். இல்ல இன்னைக்கு என் டே வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாத வண்டி இது. என் வண்டி ரொம்ப பாவம். அதே மாதிரி என் வாழ்க்கையிலயும் சரி கவாசகி நிஞ்சா 300 ஆஃப் ரோடிங் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஒன்னதா இருக்கும். இல்ல அந்த கவாசி ரேசிங் டீம் இருக்கு. அது இல்ல இவன் யூடியூப் வீடியோ போடுவான். உடனே கவாசி கோட கிளம்புது. தம்பி என்ன போறீங்க தம்பி? என்ன போறீங்க? இல்ல அவன் அந்த கவாசிக்கு ரேசிங் டீம் இருக்கும். எடுத்துட்டு அட்வென்ச்சர் டீம் வாங்கினோம். அது இல்ல அந்த வீடியோ போட்டு அனுப்புறீங்களா? நான் உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன். என்ன தம்பி எங்க கம்பெனி ஜாயின் பண்ணிவாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் போங்க. வீடியோஸ் போட்டு கொடுங்க. ஆர்டிஎஸ் வந்துறேன் ப்ரோ. ஏது போகாத ரூட்டுக்கா? நான் அவன் தெரியல வண்டி. நாளைக்கு மெயின் ரோட்ல போகணும். டேய் நாளைக்கு எங்க போறோம்? காந்தலூர். காந்தலூர் சொல்ற போய் இங்க வேற எதனா கூட்டு போறடா. மெயின் ரோட் மட்டும் நம்ம ரூம்ல போயிட்டு காந்தலூர் எப்படி இருக்கு அது எல்லாத்தையும் பாக்குறோம். ஆனா அதுல டே 3 னு ஒரு லிங்க் வச்சிருப்பேன். அத பாக்குறேன். லிங்க் தானே நாளைக்கு போவோம். நான் இன்னைக்கு எதுமே பார்க்கல. இன்னைக்கு போய் பாக்குறேன். எல்லாத்தையும் பார்த்துதான். ஏன்னா என் வண்டி எப்பயுமே காப்பாத்தாது. எப்போதாவது காப்பாத்தும். எப்பயுமே காப்பாத்தாது. இன்னைக்கு காப்பாத்திச்சு. ஆனா சென்னையில வந்து ஸ்பீட் பிரேக்கர்ல போ டமால் டிமின் அடி வாங்க கீழே. இன்னைக்கு அடி வாங்கல. இல்ல சத்யா இருக்கா? காசு புது பைக் வாங்கிட்டு காஸ்மோ சிட்டிக்கு வரும்போது இல்லடா நான் வர மாட்டேன் ஸ்பீட் பிரேக் வரசம் அப்படி சொன்னா. ஆனா உரசிச்சு கொஞ்சம் வச்சுறேன். ஏதாவது ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். ஆமாடா நைட் வர முடியாது. பஞ்சர் ஓடாது. சிறுத்தை புலி வந்தா என்னடா பண்றது? எனக்கு வராது நம்பிக்கை. ஏன் தெரியுமா? ஒண்ணும் இல்ல. டி எஸ்டேட் நைட் கிளியர் ஆயிருக்கும். சிறுத்தை புலி வராது. யானை கன்ஃபார்மா சிறுத்தை புலி வரதுக்கு வாய்ப்பு கிடையாதா? யானை கன்ஃபார்மா வரும். அது யானை வரதுக்கு போய் வர வழிதான் அது. அட பாவி போயிருக்கும். அதானே அது மிஸ் டேமேஜ் பண்ணிருக்கீங்க. ரோட்ல ஓட விட்டு சிறுத்தை புடி வராம வேற ஏதாவது வந்திருந்தா வேற எதுவும் வராது. வேற எதுவும் கிடையாது. ஏன்னா என்ன காட்டு மாடு வரும். அது வரலாம். காட்டு மாடு பாட்டு மாடு. சரி வா காமா வாங்க. ஓகே இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். கண்டிப்பா. இன்னைக்கு டே 2 காந்தலூருக்கு என்ன ஆஃப் ரோடுன்னு பாப்போம். அப்பா ராசா டேய் மாவன கோட்டு போன கொன்றும் உன்னை. நாளைக்கு ஆஃப் ரோட்ல தான் போறோம். என்ன சொல்றீங்க? போறாங்க. இவர் நீ தான் 3 வண்டி பின்னாடி தள்ளுற. நாங்க ஓடவே மாட்டோம். என்ன பண்ற? இந்த வண்டி தள்ளி தான் போய் வர்றேன். எங்க நிக்கதா வந்து இறங்கி வந்து தள்ளிட்டு போறேன். மறுபடியும் ஆஃப் ரோடு. நான் ஒழுங்கே சென்னைக்கு என் வண்டி எடுத்துட்டு போகணும். ஓகேவா? அதனால இது பாவம். இது பஸ் ஏறி போக வேண்டியதான். வண்டியை கொரியர் பண்ணிட்டு இது யாரு ஜோஸ்? எந்தனா
ஓகே ஸோ டே டூ சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. நான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்குமே பயங்கரமா ஏன் இருக்காது தப்பா கூட்டு போனல. தப்பா அவன் ஏதோ கூட்டு போய் அவுடு கூட்டு போன தப்பு கிடையாது. ஆனா ஷார்ட்கட் சொல்லிட்டு எடுத்து கூட்டு போன அது அந்த டிராஃபிக்லயே அவங்க கூடயே ரைட்ல வாங்கி அதுதான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பாருங்க உள்ள போயிருந்துருக்கலாம். நான் ஒருத்தல போய் நின்று யூட்டன் போட்டு தெரியுமா ஃபர்ஸ்ட் அதுல ஸ்ட்ரைட்டா போனா நல்ல ரோடு மூணாறு போயிட்டு வந்துருக்கோம். அதுதான் சொல்றேன் போலையே மூணாறு போனா லேட் ஆகுமேன்னு சொல்லி சரி இன்னைக்கு நடந்துச்சு அவ்வளவுதான். சும்மா விட மாட்டேன்னா ஒண்ணு. இந்த பிளான கொடுத்தா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே ஆமா அப்ரூவ் வாங்க இமெயில். நிஜமாலே அந்த பிளான் போட்டு 1 மாசம் ஆச்சு. அப்படியே மேப்ல அப்லோட் பண்ணிதான். நீங்க ஒழுங்கா மெயில் படிக்கலாம் ஒழுங்கா டீம்ஸ் மெசேஜ் பார்க்க இதான் பிரச்சனை. கண்டிஷன் அப்ப என்ன வச்சிருக்கான் அதை மட்டும் டிராஃப்ட்ல வச்சிருக்கான் மத்தெல்லாம் வச்சிருக்கான். ஒரு மீம் கூட இருக்குமே அது ஃளைட் படிக்கிட்டு இருக்குதுல அது மட்டும் இருக்கு. சரி ஓகே பை பாய். ப்ரோ எப்படி ஆஃப் ரோட் எப்படி இருந்துச்சு? டேய் எனக்கு கேட்டுற போறேன்டா. என் வண்டி என்ன தெரியுமா? நான் ஹைவேல ஓட்டுற வண்டிடா. இது எப்படி ஆஃப் ரோடிங் ஆகிட்டீங்கடா இந்த வண்டியை? ப்ரோ எனக்கே பார்க்க தெரியாது ப்ரோ. எமர்ஜென்சிக்கு ஒண்ணு டேய் அந்த கல் இடத்துல நின்ட்டேன்டா இந்த இடத்துல வச்சுக்கினு. அதான் இந்த லேட்டா நான் 5-10 நிமிஷம் நின்னுட்டோம். நீங்க காணோம். அப்புறம் நான் போன்ல சார்ஜ் போட்டு வர கட்டி தெரியல. நிறுத்திட்டா அப்புறம் என்னடா பண்ணா மேல போலாமா என்ன பண்ணா யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒன்றும் இல்லை மூணாறு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப லேட்டாக இருக்கும் டிராஃபிக்கில் நின்று வரும். டேய் அது பூந்து போயிடலாம்டா. ப்ரோ எனக்கு ரோடு இப்படி இருக்குன்னு தெரியாது ப்ரோ. பாதை காமிச்சேன்னு சொல்லி வந்தேன். கேரளா கவர்மெண்ட் நம்ம நல்ல வேலை இன்னும் மோசமா இல்லாம இருந்தது இல்ல. ஓரளவு அங்கங்க டேய் என்ன மோசமா? டேய் மோசம்டா அது மோசம். அங்கங்க கொஞ்சம் மோசமா இருந்தது. மத்தபடி எல்லாம் ஓகேவா தானே இருந்தது. என்ன முழு ரோடு இருந்துச்சுல வந்துட்டீங்கல்ல. ரோடு என்ன பாதியா இருக்கு. டேய் வண்டி ஓட்டி பாருடா அப்ப தெரியும்டா உங்களுக்கு. ஏத்தி அங்க போயிட்டேன் நான். பாவம்டா இந்த அண்ணா கிட்ட கொஞ்ச நாள் ட்ரைனிங் பாக்க எப்படி ஏத்துறாரு. ஓகே ஷார்ட்கட்னு இது நான் ஒழுங்கா மூணாறு போய் பெட்ரோல் போட்டு பொறுமையா வந்து பாத்தீங்களா இல்லையா அது கார் மெதுவா தெரியுதா அதெல்லாம் கிடையாது. இல்ல 300 தான் இது. எல்லா பசங்களும் நமக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த பசங்களுக்கு தெரியுது. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? இசான். ஓகே என்ன எந்த கிளாஸ் படிக்கிற? 4th. நீ? நான் 6th. ஓகே பார்க்கலாண்ணா. பாய்